அன்பு தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று நம்மோடு சஞ்சரிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட யோபு 23:13 இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபு சொல்லுகிறார், அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவரை என் பக்கமா திருப்பச் செய்கிறது யாரு? அவர் என் பக்கம் திரும்பினால் போதும், என் நிலைமைகள் எல்லாம் மாறும். அவர் என் பக்கமாக திரும்பினால் போதும், என்னுடைய நிலைமைகள் எல்லாம் மாறி போகும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம பக்கம் திரும்பணும். நம்ம பக்கமா கர்த்தர் தம்முடைய முகத்தை திருப்பாத வரைக்கும் நம்முடைய பாடுகள் நம்மை விட்டு ஓயாது. அதற்கு என்ன செய்யணும்? நம் பக்கமாக கர்த்தர் திரும்பி நம்மை பார்த்தார்னா போதும். யோபு அந்த அங்கலாய்ப்பு தான். அவர் இப்பொழுது சொல்லுகிறார், அவரோ வென்றால் ஒரே மனதாய் இருக்கிறார், அவரை என் பக்கமாய் திருப்பத்தக்கவன் யார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் பக்கமாய் திரும்பினால் போதும், அவருடைய திருமுகத்தின் பிரகாசம் உங்களை பிரகாசிப்பிக்க செய்யும். அவர் உங்க பக்கம் திரும்பினார்னா போதும், அவர் என் பக்கம் திரும்பினார்னா போதும். வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனத்தில், இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்படின்னா நம்ம ஆண்டவரை நோக்கி வடிக்கிற கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீர் அவரை நம் பக்கமாக திரும்ப வைக்கும். அவரை நம்ம பக்கமாக திரும்ப வைக்கும். ஆண்டவர் நம்ம பக்கம் திரும்பிட்டார்னா, எசேக்கியா வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மறுமலர்ச்சி நம்ம வாழ்க்கையில ஏற்படும். கானானிய ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு புத்துணர்ச்சி, ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையிலும் ஏற்படும். தேவை என்ன தெரியுமா? கானானிய ஸ்திரீ எப்படி கண்ணீரை வடித்தாலோ, எருசலேமின் குமாரத்திகள் எப்படி கண்ணீர்களை வடித்த போது இயேசு அவர்கள் பக்கமாய் திரும்பி, அவர்கள் முகமாய் திரும்பி பதில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கமாகவும் திரும்புவார், அவர் உங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க அவர் சமூகத்தில் வடிக்க வேண்டிய கண்ணீரை எங்கெல்லாமோ போய் வடித்து கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை வடியுங்கள், அவரை நினைத்து கண்ணீர் வடியுங்க. அவர் முகம் உங்க பக்கமாக திரும்பும், ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். God bless. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோபுவின் அங்கலாய்ப்பை கேட்டீங்களே. ஆண்டவரே, அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் திரும்பினால் போது என் பக்கமா என் வாழ்க்கையின் எல்லா விதமான அங்கலாய்ப்புகளும் எல்லா வேதனைகளும் மாறுமே என்று யோபு ஏங்கின போது கர்த்தர் யோபுவுக்கு இரக்கம் செய்தீர். எருசலேமின் குமாரத்திகள், ஆண்டவரே உம்மிடத்திலே அழுத போது நீர் அவர்கள் முகம் பக்கமாய் திருப்பி அவர்கள் கண்ணீரை துடைத்தீரே.
இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்க முகம் அவர்கள் பக்கமாய் திரும்பி ஒரு விடுதலையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவரே இவர்களுக்கு கட்டளையிடுகின்ற வகையில் தேவன் தாமே உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யும்படிக்கு அவர்கள் கண்ணீரை பார்த்து அவர்கள் முகம் பக்கமாய் திரும்பி அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்க தெய்வீக கிருபை விளங்கட்டும். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன்,